Hi viewers and dear subscribers, how are you all doing today? I hope you all are fit and fine. Welcome back to my YouTube channel. This is Chintraj talking to you. Friends, in this lesson, I would like to teach you how to use quick to in English sentences through Tamil. So, are you all ready to learn? Yes, let's get started. So, இன்னைக்கு இந்த வீடியோல quick to அப்படிங்கறதை யூஸ் பண்ணி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற ஒரு சில சென்டென்ஸ் வந்து எப்படி எல்லாம் இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So, quick to அப்படினா விரைந்து, விரைவாக. இப்போ நம்ம தமிழ்ல வந்து விரைவாகன்னு சொல்லி பேசுறது இல்ல. நாம பேச்சு வழக்குல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நீ எதா வேணா சொல்லு, நான் வந்து சீக்கிரமா வந்து புரிஞ்சுக்குவேன். நான் வந்து சீக்கிரமா வந்து கத்துக்குவேன். நான் வந்து சீக்கிரமா வந்து சாப்பிட்டுருவேன். நான் வந்து சீக்கிரமா குளிச்சிருவேன். நான் வந்து சீக்கிரமா தூங்கிடுவேன். சோ இந்த மாதிரி சீக்கிரமான்னு சொல்லி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற எல்லா சென்டென்ஸஸுமே quick to அப்படிங்கறதை யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷ்ல வந்து சூப்பர்பா சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். சோ இப்போ ஸ்ட்ரக்சர் தென் எக்ஸாம்பிள்ஸ்ல பாக்கும்போது own phrases நீங்களே வந்து சூப்பர்பா மேக் பண்ணுவீங்க. சோ now look at this structure. First you need to write subjects. So what are the subjects? I, we, you, they, he, she, it, any boy name or any girl name plus helping verbs. In present tense am, is, are, past tense was, were, future tense will be plus quick to. Quick to அப்படினா விரைந்து, அதாவது சீக்கிரமா. நம்ம சொல்ற இடத்துல வந்து சீக்கிரமான்னு சொல்லுவோம். சோ அந்த இடத்துல வந்து quick to அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். plus V1 verb. Only base form of verb we call V1 verb plus other words. So once again subject plus helping verb plus quick to plus V1 verb plus other words. So now look at this first example. I am quick to learn English. I am quick to learn English அப்படினா நான் வந்து இங்கிலீஷ் வந்து சீக்கிரமா கத்துக்குவேன். எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அவ்வளவு டிஃபிகல்ட் இல்ல. இப்போ தெரியலனாலும் நான் வந்து இங்கிலீஷ் வந்து சீக்கிரமா கத்துக்குவேன். I am quick to learn English. I am quick to learn English. And the second one, you are quick to eat. நீங்க வந்து சீக்கிரமா சாப்பிடுவீங்க. You are quick to eat. You are quick to eat. நீங்க வந்து சீக்கிரமா வந்து சாப்பிடுவீங்க. And next one, he is quick to understand. Yes, அவர் வந்து சீக்கிரமா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாரு. அவர் வந்து சீக்கிரமா வந்து புரிஞ்சுக்குவாரு. அல்லது அவன் வந்து சீக்கிரமா புரிஞ்சுக்குவான். நீ அவனுக்கு எது சொன்னீனாலும் அவன் வந்து சீக்கிரமா புரிஞ்சுக்குவான். சோ அத தான் வந்து இங்கிலீஷ் சொல்றதுக்கு சீக்கிரமா அப்படி வந்துச்சுனாலே quick to அப்படிங்கறது யூஸ் பண்ணலாம். He is quick to understand. He is quick to understand. Really he is quick to understand. And she is quick to cook. Yes, அவ வந்து சீக்கிரமா சமைச்சிருவா. She is quick to cook. She is quick to cook. அவ வந்து சீக்கிரமா சமைச்சிருவா. மத்தவங்க மாதிரி லேட் பண்ண மாட்டா. Okay. And they are quick to bring. Yes, அவங்க வந்து சீக்கிரமா bring அதாவது எடுத்துட்டு வந்துருவாங்க. They are quick to bring. சீக்கிரமா அவங்க வந்து கொண்டு வந்துருவாங்க. லேட் பண்ண மாட்டாங்க. And last one, so இதே வந்து நெகட்டிவா சொல்றதுக்கு not சேர்த்துக்கலாம். So I am not quick to sleep. நான் வந்து சீக்கிரமா தூங்க மாட்டேன். சீக்கிரமா பண்ணுவேன் அப்படினா அது பாசிட்டிவ், சீக்கிரமா பண்ண மாட்டேன் அப்படினா அது நெகட்டிவ். சோ நெகட்டிவா சொல்றதுக்கு not சேர்த்துக்கலாம். I am not quick to sleep. I am not quick to sleep. நான் வந்து சீக்கிரமா தூங்க மாட்டேன். I am not quick to sleep. சோ இந்த மாதிரி வந்து எதெல்லாம் வந்து நான் வந்து சீக்கிரமான்னு சொல்லி நம்ம தமிழ்ல பேசுறோமோ அங்க எல்லாமே வந்து quick to அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம own phrase சூப்பரா மேக் பண்ணலாம். சோ இதுல இருக்கக்கூடிய V1 verb நீங்க சேஞ்ச் பண்ணி நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணி பிராக்டீஸ் பண்ணா மட்டுமே வந்து quick to அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So thank you for watching this lesson. I'll see you soon again some other interesting lesson. Until then, bye bye. Take care.